ஆனால் ஒரு ஆளே என்ன செய்யலை, விசேஷித்த கிருபை. விசேஷித்த நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர் விசேஷித்த கிருபை வச்சுருக்காரு. நம்ம அழைப்பெல்லாம் நினச்சி பார்க்கும்போது ஒரு மாதிரி குழப்பமாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் கொஞ்சம் பொறுத்து ரொம்ப தெளிவாயிரும். நம்ம இந்த ஐக்கியத்தில் இருந்தால் தேர முடியுமா அப்படின்னு ஒரு எண்ணங்களை கூட நமக்கு என்ன செய்யும், வரும். இது இருந்தால் தான் தேர்வோம் அப்படிங்கிற எண்ணத்தையும் பின்னால் பரிசுத்த ஆவியார் நமக்கு நினைச்சுவார். ஆக ஆண்டவர் பவுலை சந்திக்கிறார். உன்னை நான் இடிக்க மாட்டேன், உன்னை நான் பிடுங்கி போட மாட்டேன், உன்னை அழிக்க மாட்டேன், உன்னை ஆசீர்வதிப்பேங்கிறார். யார் மனம் மாறுறாங்களோ அவங்கள கர்த்தரை ஆசீர்வதிப்பார். அதுக்கு பின்னால் பார்த்தீங்கன்னா அனனியாவோட ஆண்டவர் பேசுகிறார். 10வது வசனத்தை படிங்க. அவ்வளோ நேரத்துக்குள்ளே இந்த கிருபை உள்ள வார்த்தைகள்லாம் பவுலுக்கு என்ன செய்யுது, வந்துகிட்டே இருக்குது. அனனியா சொல்கிறாரு, கர்த்தர் 10வது வசனம் கர்த்தர் தரிசனமாகி அனனியாவே என்றார். அவன் ஆண்டவரே இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். அவ்வளோதான். உள்ளத்துக்குள்ள ஒரு மன மாற்றம் வந்துச்சுன்னா, ஆண்டவர் இவனை அடிக்கணும்லான்னு நினச்சேன், இவனை இடிக்கணும்லான்னு நினச்சேன், இவனை பிடுங்கி போடணும்லான்னு நினச்சேன், அதை நினைக்கவே மாட்டார். ஆண்டவர் சொல்லிவிட்டு அங்கே ஒரு உட்காந்து அழுதுகிட்டே இருக்க மாதிரி தான் இருப்பார். இவங்களை அழிச்சிடக்கூடாது, மனம் திரும்பிட மாட்டாங்க. கரெக்டாக அந்த வலைக்குள்ளே யார் வரா, சவுல் வராரு, பவுலாக மாறினார். அதுக்கு பிறகு அவருடைய வழிநடத்தல், அவரை பற்றி உள்ள காரியத்தெல்லாம் 15வது வசனத்தில் வாசிக்கும்போது, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரம். அல்லேலூயா. நான் தெரிந்து கொண்ட பாத்திரம். அழிப்பேன்னு சொன்னவரை, இடிப்பேன்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருந்தவரை, பிடுங்குவேன்னு சொன்னவரை ஆண்டவர் என்ன செய்தார், ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. அதுக்கு பின்னால் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுத்தார். 17வது வசனம் எல்லோரும் வாசிப்போம். அவ்வளோதான். மனம் திரும்பி வந்துட்டாங்கன்னா ஆண்டவருடைய பூரண ஆசீர்வாதம் அவங்களுக்குள்ளே என்ன செய்யுது. நமக்கும் இந்த ஆசீர்வாதத்தை தந்திருக்காரு. இது இழந்துடக்கூடாது. பார்வையிட பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படும்படிக்கு என்னை அனுப்பினார். நீ பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படணும். நிறைஞ்ச பிறகு 20வது வசனத்தில் படிக்கிறோம், தாமதமின்றி லேட் இல்லாமல் கர்த்தருடைய பணி எல்லாம் தீவிரமாக என்ன செய்யுது, நடக்கு. இடிப்பேன், பிடுங்குவேன், அழிப்பேன் என்று ஒரு ஜாதிக்கு விரோதமாக நான் சொல்லும்போது அவங்க மனம் திரும்பினால் அவங்கள நான் என்ன செய்வேன், ஆசீர்வதிப்பேன். சவுலை இடிக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தார். ஆனால் கர்த்தர் அவரை ஆசீர்வதிக்கிறார். என்னுடைய தேசத்தில் அநேகரை இடிக்கணும், பிடுங்கணும், அழிக்கணும்னு சொல்லி ஆண்டோட சித்தம் இருக்கலாம். அப்படி வேண்டாம் ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்ணியிருக்கோம். இன்னும் ஜெபம் பண்ண போகிறோம். ஆண்டவர் அவங்களை சந்திப்பார். அல்லேலூயா. 2வதாக 2 சாமுவேலின் புஸ்தகத்தை வாசிக்கிறோம். 12வது அதிகாரம். 2 சாமுவேல் 12வது அதிகாரத்தில் 13வது வசனம். நான் கர்த்தருக்கு விரோதமாக, ஆண்டவர் தாவீதையும் இடிக்கணும் தான் நினச்சிருக்கலாம். ஏன்னா அவர் பாவம் செய்ததுனால இவர் இடிக்கணும், பிடுங்கணும், அழிக்கணும்னு சொல்லி நினச்சிருக்கலாம். பாவம், கொடிய பாவம். ஆனால் அவருக்குள்ளே ஒரு பெரிய கிருபை இறங்கிச்சு. என்ன கிருபைன்னு கேட்டால், நான் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன். அந்த கிருபை கிடைச்ச உடனே ஆண்டவர் சொல்கிறார் அடுத்த வசனத்தில், அதே வசனத்தில், இதை மட்டும் நீ செய்யாமல் இருந்தனா நீ செத்தே போயிடுவேன், என்றைக்கும் நீ அழிவிட்டு போயிடுவேன். 51ஆம் சங்கீதத்தை எழுது அப்படின்னு சொல்லி 51ஆம் சங்கீதத்தை நினைச்சார்
எழுத வச்சிக்கு அந்த சங்கீதம் என்னையும் பலப்படுத்து உங்களையும் பலப்படுத்திக்கிட்டு. தாவீதையும் இடிப்பேன், அவர் பாவம் செய்ததுனால அவரை இடிப்பேன், பிடுங்குவேன், அழிப்பேன்னு சொல்லி ஆண்டு சித்தம் இருந்திருக்கலாம். ஆனால் அவர் மனம் திரும்பி மனஸ்தாபப்பட்டதுனால நான் தான் தாவீதை நோக்கி, நீ சாகாதபடிக்கு உன் பாவம் நீங்கள் உன் பாவம் ஓடி போச்சு. பின்னால் உள்ள வசனத்தில் சொல்லும்போது இந்த ஒரு சங்கதியை தவிர மீதி எல்லாம் ரைட் அப்படின்ட்டு போட்டிருப்பார். ஆண்டவருக்கு இந்த காரியம் ரொம்ப மனசில் வேதனை உண்டாகும். எப்பேற்பட்ட பாவியாக இருந்தாலும் மன்னிப்பார். ஆனால் திரும்ப திரும்ப அந்த பாவங்களை செய்யும்போது ஆண்டவர் இடிக்க வேண்டியவங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கவும் செய்கிறார். அல்லேலூயா. தாவீதை போல நடனமாடி அப்பாவை தாவீதை போல நடனமாடி அப்பாவை சோதரிப்பேன். என்ன வந்தாலும் எது நடந்தாலும் அப்பாவை என்ன வந்தாலும் எது நடந்தாலும் ஏசப்பா ஏசப்பா சோதிரம். பிடுங்குவேன், அழிப்பேன், இடிப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லும்போது சந்தோஷத்தோடு சொல்லியிருக்க மாட்டார், வேதனையோடு சொல்லிட்டு இருப்பார். இந்த செய்தி கேட்ட பிறகு யாராவது 10 பேர் மனம் திரும்பி வந்துட மாட்டாங்களான்னு சொல்லி எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பார். வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு ஆசீர்வாதம் தான். மறுபடியும் கடினப்படுத்திகிட்டே இருந்தாங்கன்னா அந்த வசனம் கண்டிப்பாக என்ன செய்யும், அப்படி நிறைவேறாதபடிக்கு ஆண்டவர் கிருபை செய்யணும். பழைய ஏற்பாட்டு புதிய ஏற்பாட்டு சவுலை பற்றி நம்ம படித்தோம். முள்ளில் உதைக்கிறது உனக்கு, நீ போகிற போக்கு சரியில்லை, உன்னை நான் பிடுங்க போகிறேன், உன்னை இடிக்க போகிறேன், உன்னை அழிக்க போகிறேன். ஆனால் நீ மனம் திரும்பி என்ன செய்யிட்ட, வந்துட்ட. நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன் என்று மனம் திரும்பி வந்ததுனால நீ பட்டணத்துக்கு ஓடு. உன் பழைய குரூப்பை தேடாத, பழைய டியூட்டியை பாராத, பழைய இடங்களுக்கு போகாத, நீ பட்டணத்துக்கு போ. அனனியா அங்கே இருக்கிறாரு, அவர் உன் தலையில் கை வச்சு உனக்காக ஜெபம் பண்ணுவார். நீ பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுவ. உன்னை குறித்து வெளிப்பாடு அவர் சொல்லுவார். ராஜாக்களையும் பிரதானிகளையும் பிரஜாதிகளுக்கும் நீ ஒரு பிரகாசிக்கிற ஒளி விளக்கு, நீ போ அப்படிங்கிறாரு. தாமதமின்றி செய்தார். உன்னை நான் இடிக்க மாட்டேன். ஒரு ஆண்டவர் உங்களை என்னைக்கே இடித்து போட்டிருக்கலாம், என்னைக்கே பிடிக்கி போட்டிருக்கலாம், என்னைக்கே ஒரு நாள் அழிச்சு போட்டிருக்கலாம். யார் பண்ண ஜெபமோ நம்ம காப்பாற்றுச்சு, யார் நமக்காக கண்ணீரோடு நின்னாங்களோ தெரியாது. ஆண்டவனுடைய ஜெபத்தை, அவங்க ஜெபத்தையும் நம்ம ஜெபத்தையெல்லாம் கேட்டு ஆசீர்வதிச்சிருக்காரு. யோனா என் புஸ்தகம் 1வது அதிகாரம் முதல் 2 வசனம் யாராவது வாசிங்க. யோனா 1:1-2. அமித்தாயின் குமாரனாகிய ஆண்டவர் பேசுகிறாரு. எத்தனையோ யோனா இருப்பாங்க, ஆனால் எந்த யோனா வேணும்? அமித்தாயின் குமாரன் யோனா பிடிச்சி கொண்டு வா. அவர்கிட்ட ஆண்டவர் பேசுகிறாரு. நீ எழுந்து பெரிய நகரமாகிய நினிவேவுக்கு என்ன செய், போ. அங்கே உட்காந்து நீ சொல்ல வேண்டிய வார்த்தையை நான் உனக்கு தாரேன், நீ அதை தான் சொல்லணும். அந்த வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தைன்னு கேட்டால், அந்த ஜனங்களுக்கு விரோதமான வார்த்தை, விரோதமாக பிரசங்கி அவர்களுடைய அக்கிரமம், அவங்க அங்கேருந்து பண்ண பாவம் அவ்வளோ இங்கே வந்து சேர்ந்துட்டுச்சு. ரொம்ப கெட்டிக்காரங்க, பாவம் செய்தியில் ரொம்ப யார் கெட்டிக்காரங்க. இந்த செய்தியை கேட்ட உடனே சொல்ல அவர் ஓடின ஓட்டமெல்லாம் நமக்கு தெரியும். பழையபடி ஆண்டவர்
3வது அதிகாரம் முதல் 2 வசனத்தை படிச்சுன்னு சொன்னால், அதுக்கு விரோதமாக பிரசங்கி அவர்கள் செய்த பாவம் அக்கிரமங்கள் எல்லாம் எங்கே வந்து வெட்டிடுது? நான் யோனா பட்டணத்தை என்ன செய்ய போகிறேன்? இடிக்க போகிறேன். நினிவே பட்டணத்தை என்ன செய்ய போகிறேன்? இடிக்க போகிறேன், அழிக்க போகிறேன், அதை நான் பிடுங்க போகிறேன். அதுக்கு முன்னால் ஒரு வாய்ப்பு என்னன்னு கேட்டால், நீ அதுக்கு விரோதமாக என்ன செய்தி ஒரே செய்தி தான். 1வது அதிகாரத்தில் உள்ள செய்தியாக தான் 3வது அதிகாரத்தில் உள்ள செய்தியும் அதான். செய்தியில் எந்த மாற்றமும் கிடையாது. ஜெப ஐக்கியம் சரியான செய்தியை கொடுக்கும். நமக்குள்ள இருக்கிற தூய ஆவியானவர் சரியாக நடத்துவார். ஊரில் 2 பேராக இருந்தாலும் பரவாயில்ல, வம்சத்தில் ஒருவராக இருந்தாலும் பரவாயில்ல, கர்த்தர் அவளை இடிக்க மாட்டார், அழிக்க மாட்டார், பிடுங்க மாட்டார், ஆசீர்வதிப்பார். 3வது அதிகாரம் 10வது வசனம். ஆண்டவருக்கே என்ன ஆகிப்போச்சு மனசு, இந்த பட்டணத்தை என்ன செய்யக்கூடாது? அழிக்கக்கூடாது. ஏன் அழிக்கக்கூடாதுன்னு சொன்னால், 5வது வசனம், பெரியோர்லேருந்து சிறியோர் வரைக்கும் கட்டுடத்தை மறந்துருக்குனாங்க. 7வது வசனம்,